ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வெள்ளிக்கிழமை காலையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு உபவாச ஜபத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்முடைய பெரிய காரியங்களை செய்வாராக. இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு சொந்தமான ஜனம். அவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நீ எனக்கு சொந்தமாக இருக்கும்படி உன்னை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், கர்த்தரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பித்தார்கள். ஒருவேளை சொன்னால், இந்த காலத்து சபைகள் ஆரம்பத்தில் எப்படி அக்கினியாக இருந்தது, அவருடைய ஆராதனை, அவருடைய ஊழியங்கள், பிரசங்கங்கள் எல்லாம் அக்கினியாக இருந்தது. இன்னைக்கெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போயிடுச்சு. ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் சொல்லி, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆண்டவருடைய உள்ள ரொம்ப கஷ்டப்படுகிறது. என்னுடைய ஜனங்கள் முதல் நூற்றாண்டில் எப்படி இருந்தார்கள்? அபிஷேகம் வந்த போது அந்த ஜனம் எப்படி இருந்தார்கள்? அவருடைய இருதயம் எல்லாம் ஆத்ம பாரம் நிறைந்திருந்தது. அவர்களுக்கு வேற எதையும் கொடுத்ததான ஆசை இல்லை, பொருள் ஆசை, மற்ற ஆசைகள் இல்லை, ஆத்ம பாரம் ஒன்றே. ஆகையினால கர்த்தர் ரொம்ப சங்கடப்பட்டு சொல்றார், மாடு எஜமானை அறிகிறது, கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணி அறிகிறது, ஆனா இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு சில காரியங்களை அவர் கீழே சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சங்கடத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனா அதெல்லாம் சொல்லிட்டு அப்பவும் அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தருகிறார். 18ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது, வழக்காடவும் வாருங்கள். அதுக்கு முன்னால சொல்றேன், நன்மை செய்ய படியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு முன்பாக மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டுவிடுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளை நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இவ்வளவு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்ற, வழக்காடவும் வாருங்கள். கமான், என்னிடத்துல வாங்க. ஏன் எங்கள்கிட்ட இப்படி பேசுறீங்க ஆண்டவரே என்று சொல்றீங்களா? என்கிட்ட வாங்க, வழக்காடுவோம் வாடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும், என்னை விட்டு நீங்கள் தூர போயிருந்தாலும், பாவம் செய்து கர்த்தருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரசன்னத்தையும் இழந்து விட்டு இருந்திருப்பீர்களே, ஆனால் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையா. வழக்காடவும் வாருங்கள், நான் அதை செய்வேன் உங்களுக்கு. அவைகள் இரத்தாம்பர செவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகும், பஞ்சை போல ஆகும். எவ்வளவு கொடுமையான சூழ்நிலையில நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், தேவனை விட்டு விலகி இருந்தாலும் வழக்காடவும் வாருங்கள். அது சொல்லிட்டு சொன்னாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், glory to God. இன்றைய விசுவாசிகளுடைய உள்ளத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு உணர்வு உண்டாகட்டும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறதான வாழ்க்கை நீங்கட்டும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். சோ மனம் பொருந்தி செவி கொடுக்க தேவனாய் கர்த்தர் உதவி செய்வாராக. வழக்காடுவோம். கர்த்தர் சொல்கிறார், அவர் நம்முடைய வழக்காடணும்னு விரும்புகிறாராம். எதுக்கு? உங்கள் பாவம் சிவேர் என்றிருந்தால் நான் உங்களை உறைந்த மழையை போல ஆக்குவேன், அவைகள் ரத்தாம்பர சிவப்பை போல இருந்தால் நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன். மனம் பொருந்துங்கள், செவி கொடுங்கள், தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. இந்த வெள்ளிக்கிழமை காலையில இந்த ஜனங்கள் கர்த்தாவே தேவ சன்னிதானத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கிறதான வேளைகளில இந்த வார்த்தைகளை தங்கள் கர்த்தாவை தியானம் பண்ணி மனம் பொருந்தி கர்த்தாவே தேசத்தின் நன்மை புசிக்க கர்த்தர் ஒருக்கு உதவி செய்யும். எல்லாரையும் வெண்மையாக்கும் சுவாமி, பஞ்சை போல ஆக்கும். உங்களுடைய ரத்தம் எங்கள் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறதே, தூய்மையுடைய வாழ்க்கை, தூய்மையுடைய எண்ணம் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவீராக. அது செய்து உங்க நாமத்தை மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸோ வழக்காட கர்த்தர் செல்வ அழைக்கிறார். அவர் சொன்னதை செய்து அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. God bless you abundantly today, again and again and again. Amen.